இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அதுபோல யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல வசனத்துல இயேசு சொன்னார், அம்மா இதோ உன் மகன். யாரை பார்த்து சொன்னாரு? உங்க எல்லாரையும் தான். அம்மா இதோ உன் மகன், இதோ உன் மகள் என்று இயேசு சொன்னாரே, அந்த மகனும் அந்த மகளும் நீங்கள் தான். இதோ உன் தாய் அப்படின்னு சொன்னதுனால வந்திருக்கிறீங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கணும்? இயேசு சொன்ன அந்த மகனும் அந்த மகளும் நான் தான். நான் அன்னை மரியாளை தேடி இங்கே வந்திருக்கிறேன். நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விவசாயி தோல்ல துண்டை போட்டு கையிலே கட்டிக்கிட்டு அரசரை பார்க்க போனார். அரண்மனைக்குள்ளே விடமாட்டோம்ட்டாங்க. எப்படி விடுவாங்க? ஆளை பார்த்தவனே போயான்ட்டாங்க. எதுக்கு பார்க்க போனார்னா, ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டு அரசரை பார்த்துக்கிட்டு ஒரு அரசரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாரு. உள்ளே விடமாட்டோம்ட்டாங்க. ஆனா அவர் போற வழியில அரசனோட அம்மா அரசி அங்க நின்னாங்க. உன்னை அரசி என்னப்பான்னு கேட்டாங்க. இந்த ஆப்பிளை கொடுக்கணும், உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. சரி, ஏன்ட்ட கூட நான் கொடுத்துட்றேன். அரசி அந்த ஆப்பிள ஒரு தங்க தட்டுல வச்சுட்டு போய் எடுத்து கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்தாங்க. அரசர் தங்க தட்டை பார்க்காரா இல்லையா? கொடுத்தது யாரு? அம்மா. அந்த ஆப்பிளை எடுத்தாரு. தூரத்துல இருந்து விவசாயி பார்த்தான். நான் பார்க்க முடியாட்டிலும் நான் கொண்டு வந்த ஆப்பிள் அரசருக்கு போயிருச்சு. ஏன்னா யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கிட்ட கொடுத்தா அந்த ஆப்பிள் போய் சேரும். நான் அரசிட்ட கொடுத்தேன். அரசி வழியாக என்னுடைய பரிசு, நான் கொடுக்க வேண்டிய கொடை அரசனுக்கு போய் சேர்ந்தது. அந்த ஏழை விவசாயியை போலதான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நேர சொன்ன ஆண்டவர் கேட்பாரா இல்லையோ, ஆனா அரசி வழியாக சொன்னால் நிச்சயமாக கேட்பார். இயேசு சொன்னார், 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறோ அங்க நான் இருப்பேன் என்று சொன்னார். 1000 கணக்கில் கூடியிருக்கிறார். அப்ப இயேசு நம்ம மத்தியிலே மண்ணுலகில் 2 பேர் நீங்கள் கேட்கும் எதை குறித்து மனம் ஒத்திருந்தால் விண்ணகத்தில் உள்ள தந்தையால் அது உங்களுக்கு அருளப்படும். இங்க 2 பேரா 1000கணக்கானவர் வந்து ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். வாழ்க வாழ்க வாழ்க. அங்கிருந்து சத்தம் வரல. அதனால எல்லாரும் உங்க பாக்குறேன், நிறைய பேர் கண்ணீரோட வந்திருக்கிறீங்க, நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்க, வேதனையோட வந்திருக்கிறீங்க, பாரம் சுமக்க முடியாம வந்திருக்கிறீங்க, கால் புண்ணானாலும் நடந்து வந்திருக்கிறீங்க. இயேசு ஐயோ மீன் இல்லையே என்று சொன்ன போது படகு நிறைய வலைகள் நிறைய மீனை கொடுத்தார். சாப்பிட ஒண்ணு இல்லைன்னு சொன்னப்ப கூடைகள் நிறைய அப்பத்தை கொடுத்தார். ரசம் இல்லையே சொன்ன போது குடமாக ரசம் கொடுத்தார். படகுகளை மீன்களால் நிரப்பிய ஆண்டவர், கூடைகளை அப்பத்தால் நிரப்பிய ஆண்டவர், குடங்களை ரசத்தால் நிரப்பிய ஆண்டவர் உங்களை நிரப்பாமல் இங்கிருந்து அனுப்ப மாட்டார். எல்லாரும் ஆண்டவருடைய அருளையும் ஆசீரால் நிரப்பப்பட்டு தான் இங்கிருந்து போக போகிறார். அதை அன்னை மரியாள் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால நம்முடைய எல்லா ஜெபங்களையும் நம்ம மாதா வழியா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். எல்லாரும் கை உயர்த்திக்கோங்க, கையை உயர்த்துங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்க தேவைகளை உங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போறோம். மாதாம்மா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். எங்க கண்ணீர் துடைக்கப்படணும். எங்க வேதனைகள், எங்கள் துன்பங்கள், பாடுகள் அத்தனையும் இந்த நாளிலே மகிழ்ச்சியாக ஆசீராக மாற வேண்டும். நுறுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவருடைய நிறைவான அருளை பெறுவதாக இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க.
நன்று சகோதர சகோதரிகளே, நமக்காக ஜெபிக்கிறவராக மட்டும் அன்னை மரியாள் இல்லை. ஏன்னா அன்னை மரியாளுக்கு 2 பெரிய ஆசி. ஒன்று என்ன, அவர் இயேசு கடவுளின் மகனின் தாயானார். எப்போ? ஆமென் அப்படி சொன்னார். எதுக்கு சொன்னாரு? மங்கள வார்த்தை. அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, கடவுளின் பேரருளை கண்டடைந்துள்ளீர், உமக்கு ஒரு மகன் பிறப்பான், அவருக்கு இயேசு என்று பெயர். மாதா சொன்னாங்க ஆமென். ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின்படியே ஆமென் அப்படி சொன்னாங்க. இயேசுவின் தாயானார், கடவுளின் மகனின் தாயானார். இரண்டாவது எப்போ? கல்வாரியில. எல்லாம் கவனிக்கணும். கல்வாரியில அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த வார்த்தைக்கு மாதா ஆமென் சொன்னதுனாலதான் உலக மக்கள், மனுக்குலம் எல்லாருடைய தாயாக மாதா மாறினாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு ஆமென் சொன்னதுனாலதான் மனுக்குலத்தின் தாய். இதுக்கு முன்னாடி இருந்த உலகம், இனி வரப்போற உலகம், எல்லா உலகத்தின் மனித இனத்தின் தாயானார். ஒரு குழந்தைக்கு தாயானவர் உலகத்துக்கெல்லாம் எப்ப தாயானார் தெரியுமா? லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரத்துல லூக்கா சொல்லுகிறார். மாதா கூடயே வராங்க, இயேசு கூட. எப்ப வராங்க? அவருடைய சிலுவை பாதைகளை அவரை காட்டி கொடுக்கிறார்கள். கற்றூணில் கட்டுண்ட அடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் பாலம் பாலமா பிக்கிறாங்க. இயேசு உடம்பு போறான். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்துல பார்த்திருப்போம். அப்படியே உடம்பு போற ரத்தம், சதெல்லாம் பிஞ்சு கிடக்கு. அந்த தாய் பார்க்கிறான். இயேசுவின் முகத்துல காரி துப்புறாங்க. அந்த தாய் பார்க்கிறார். இயேசுவை ஒரு நாயை போல இழுத்துட்டு போறாங்க. அந்த தாய் கூடயே போறாங்க. எவ்வளவு வேதனை! ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் கோபம். தன் மகனை தன் கண் முன்னாலே அரை நிர்வாணமாக்குகிறார்கள். ஆடையெல்லாம் களைகிறாங்க. எந்த தாய் பொறுப்பா? ஒண்ணுமே செய்ய முடியாட்ட கூட மனசுல, ஆண்டவரே இவங்க நாசமா போகும்னா ஒரு தாய் சொல்வா. என் பிள்ளைய இப்படி பாடா படுத்துறவன் நம்ம ஊர் கிராமத்துல மண் அள்ளி எறிவோம். இப்படியே நாசமா போ, கிழக்கால போ, வடக்கால போ, நாசமா போனா சொல்லுவோம். அவ்வளவு வேதனை. மாதாவோட இதயம் சுக்கு சுக்காக கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறார். இனம் புரியாத உணர்வுகள் அவருக்குள்ள. வேதனை, கவலை, அழுகை, கோபம் இவ்வளவு இருக்கிற போது இயேசு சிலுவையில சொல்கிறார், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார். மாதா ஆமென் அப்படின்னு சொன்னார். தனக்கு அவ்வளவு வேதனை, கோபம், அத்தனை பேரையும் சாபம் போடணுங்கிற எண்ணம் இருந்தாலும் இயேசு சொன்னார், தந்தையே இவர்களை மன்னியும். அன்னை மரியாள் சொன்னார், ஆமென், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். உடனே இயேசு சொன்னார், அம்மா இதோ உன் மகன், மனுக்குலத்தின் தாயாக நீ உயர்த்தப்படுகிறாய். அதைத்தான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 10-11வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே மன்னிக்க முடியாத காயங்கள் இருக்கும். ஏன்னா எதிர்வினை ஆற்றுவோம். இப்போ நாய் இருக்கு, நாய் படுத்திருக்கு, நாய் வாழை மிதிச்சீங்கன்னா நாய் என்ன செய்யும்? அடிக்கும், உடனே அடிக்கிறீங்க. நீங்க பால் ஊத்தி சோறு போட்டு வளர்த்த நாயா இருந்தாலுமே வாழுல மிதிச்சா, ஏன்னா நாய்க்கு என்ன தெரியும்? மிதிச்சா கடி. நாய்க்கு எதிர்வினை அவ்வளவுதான், மிதிச்சா கடிக்கணும். அப்படித்தான் எதிர்வினை ஆற்ற முடியும், மிதிச்சா கடிக்கணும். ஒரு நாய் எப்பவும் உருன்னு இருக்குன்னு வைங்க, முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கு, இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எங்கேயோ அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ வசமா அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம சிலர் சொல்லுவோம்ல,
இந்த நாய்க்கு வந்த மாதிரி கோபம் வருதுன்னு சொல்லுவோம். நாய்க்கு வந்த மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம அடி வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். எங்கேயோ அடி வாங்கியிருக்கோம், அந்த அடியை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும், அந்த காயம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காயப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். எப்ப பார்த்தாலும் உரு உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு வள்ளு 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 குலைச்சுக்கிட்டே இருந்தா இந்த நாயை அடி வாங்கியிருக்கு. அது எதிர்வினை ஆற்றுவது, எதிர்வினை ஆற்றுவது. அது மிருக குணம். திட்டினா திட்டுறது, சிரிச்சா சிரிக்கிறது, அது மிருக குணம். ஆனால் அன்னை மரியாள் இயேசுவிட என்ன பார்க்கிறோம்? அடித்தாலும், கட்டி வைத்து அடித்தாலும், முகத்தில் காரி துப்பினாலும், நிர்வாணமாக்கினாலும் நான் எதிர்வினை ஆற்ற மாட்டேன். என் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் ஆற்றுவேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் ஆற்றுவேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 பவுல் சொல்கிறார். மாதா சொல்றாங்க, இயேசு சிலுவையில் இருக்கிறாரு, தந்தையே இவர்களை மன்னியும். இயேசு சொல்லிட்டாரு. இப்ப மாதா என்ன சொன்னாங்க? இயேசுவே, பவுல் சொல்றார், நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். சரியா? நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். உங்களுக்கு யாரை மன்னிக்க முடியாம இருக்கும்? பெரும்பாலும் வீட்டுக்காரர், வீட்டம்மா, பெத்த தாயை மன்னிக்க முடியாது. பெத்த தாய், கூட பிறந்தது. அந்த காலத்துல, இப்ப யாரு கூட பிறக்கிறா? மன்னிக்க முடியாம இருக்கும், மன்னிக்க முடியாம இருக்கும். அப்போ மாதா என்ன சொன்னாங்க இயேசுவை பார்த்து? இயேசுவே, 10வது வசனம் சொல்ல, இயேசுவே நீங்கள் ஒருவரை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். அப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து மன்னிக்க முடியலன்னா என்ன செய்யணும்? இயேசு மன்னிக்கிறார். இயேசு மன்னித்தால், இயேசுவே நீங்கள் மன்னித்தால் நானும் மன்னிக்கிறேன். நீங்க மன்னிக்காட்டா நீங்க இயேசுவோட பெரிய ஆள்னு அர்த்தம். இயேசுவே மன்னிச்சாலும் நான் மன்னி. 2வது என்ன சொல்றார் பாருங்க, அதுல நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால், நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை இயேசுவுக்கு உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் நான் மன்னித்து விடுகிறேன். மன்னிக்க, யாரையாவது மன்னிக்க முடியாம கஷ்டப்படுறோம்னா இயேசுவின் முன்னிலையில் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன். முதல்ல என்னது? இயேசு மன்னிப்பதால் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன். 2வது, அப்படியே மன்னிக்க முடியாம இருந்தால் நான் கிறிஸ்துவின் முன்னிலையில் நான் மன்னித்து விடுகிறேன். அதுக்கு அடுத்த வசனம் 11வது வசனம் முக்கியமான. இயேசு சிலுவையில சாத்தானை ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து மட்டும் அவர் சாத்தான் மேல வெற்றி கொள்ளல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு உயிர்த்ததுக்கு காரணம் அவர் கடவுளின் மகன் என்பதால் மட்டும் இல்ல. இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் சொல்லலனா அவர் உயிர்த்திருக்க மாட்டார். நல்லா கவனிங்க. மன்னிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இயேசு அவர்களை மன்னிக்காம சிலுவையிலிருந்து காரி துப்பி இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வழக்கமா சிலுவைகளை அறையிறவங்க நாக்கெல்லாம் வெட்டிடுவாங்க. ஏன்னா சிலுவையில தொங்குறவன்லாம் சாபம் விட்டுக்கிட்டே இருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பான், கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பான், அடிச்சவன் குத்தனவன் எல்லாத்தையும் திட்டுவான். அதனால சிலுவையில அரைஞ்சவன் நாக்க வெட்டிடுவானுங்க. இயேசு நாக்க வெட்டல. ஏன்னா வெட்ட தேவையில்லை. அவர் ஒன்னும் பேச மாட்டார், திட்ட மாட்டார், சாபம் போட மாட்டார். ஆனால் இயேசு அப்படி திட்டி இருந்தால், பேசி இருந்தால், சாபம் போட்டு இருந்தால், உங்களை மன்னிக்க முடியாது என்று சொல்லி இருந்தால் உயிர்த்திருக்க மாட்டார். அவர் உயிர்க்கவில்லை என்றால் தூய ஆவியானவர் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட மாட்டிருக்கிறார். திருச்சபை கிடையாது, நீங்களும் நானும் இன்றைக்கு இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லை. இதெல்லாம் எப்ப நடந்தது? இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். அன்பு சகோதர சகோதரிகளே, காலெல்லாம் புண்ணாகி நடந்து வந்திருப்பீங்க. நீங்க நடந்து வந்ததுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா
நீங்க யார இன்னைக்கு மன்னிக்காம இருக்கிறீங்களோ அவங்கள மன்னிச்சிருங்க. உடல் வருத்த கும்பிடு சேவை போட்டிருக்கிறீங்க, நீங்க செஞ்ச நோன்பு உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும் சொன்னா யார மன்னிக்க முடியலையோ அவங்கள மன்னிச்சிருங்க. இல்லனா நீங்க பாத யாத்திரை வந்திருந்தாலும், நீங்க கும்பிடு சேவை போட்டாலும், எவ்வளவுதான் உபவாசம் இருந்து வந்திருந்தாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. உங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். இன்னைக்கு நற்செய்தியில கடைசி வசனம் மத்தேயு 18:35 இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்காவிட்டால் வானக தந்தை உங்களை மன்னிக்கவே மாட்டார். அவர் மன்னிக்காட்ட என்ன ஆகும்? ஆண்டவர் மன்னிக்காட்ட என்ன ஆகும்? இந்த உலகத்திலே நமக்கு வாழ்க்கை ரொம்ப கடுமையான கொடுமையான நரகமாயிரும். நாம் இறந்தாலும் எங்க போவோம்? டைரக்டா பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலை நரகத்துக்கு தான் போவோம். அங்க டோல்கேட் எல்லாம் கிடையாது, நேர நரகம் தான். நீங்க சொல்லலாம், நான் பூசை பார்த்திருக்கேன், ஜெவமால சொல்லியிருக்கிறேன், காமநாயகன்பட்டிக்கு பாத யாத்திரை போத்தனேன், கும்பிடு சேவை போனேன், போ நேர நரகம் தான் உனக்கு. யாருக்கு யாருக்கு யாருக்கு? மன்னிக்காத வேஸ்ட்டுங்க. நீங்க உயிரோட வாழ்ந்தே வேஸ்ட். இயேசு சொன்னார், நான் சொல்லல. நீங்கள் மன்னிக்காவிட்டால் வானக தந்தை உங்களை. அதான் நீங்க நற்செய்தியில பாருங்க, ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு என்ன? அவர் போய் பாவ சங்கீர்த்தனம் பண்றார், காலில் விழுந்து பாவ சங்கீர்த்தனம் பண்றார். என்ன பண்றாரு? ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கய்யா. உடனே அவர் மன்னிச்சு போடா அப்படின்றதார், போன்றதார். ஆனா போனவனை திருப்பி பிடிச்சு அடிச்சு கொண்டாந்து சிறைச்சாலையில போடுதான். அப்ப முதல்ல மன்னிப்பு எதுக்கு? மன்னிச்சுக்கோங்கயா அப்படின்னு சொன்னதுனால உடனே மன்னிச்சுட்டார். ரெண்டாவது அதே ஆளை பிடிச்சதுக்கு உள்ள போடுதாங்க, அவர் இன்னொருவனை மன்னிக்காமல் விட்டு விட்டார். அதனாலதான் எல்லா பாவமும் பாவ சங்கீர்த்தனத்துல மன்னிக்கப்படும். நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. வாழ்க வாழ்க இப்ப யாரெல்லாம் நரகத்துக்கு போக விரும்புறீங்க கை தூக்குங்க. ஒரு அம்மா தூக்கி இருக்காங்க. ஏமா இல்லையா? அதான் நல்ல 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 யாராவது இந்த தைசு கை தூக்குங்க. நான் மட்டும்தான் கை தூக்கி இருக்கேன். அப்போ நீங்க என்ன செய்வீங்களோ செய்ய மாட்டீங்க, அது பேர் தெரியல. நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு மாமியாருக்கு கோபம், யார் மேல கோபம் வரும்? அடப்பா, எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க தெரியல. தெரியுதுனா எதுக்கு தெரியுமா? காதல் கல்யாணம். மகன் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கான். ஒரு சின்ன குழந்தை பிரான்சிஸ், அந்த அம்மா பேரு லூசியா. எப்ப பார்த்தாலும் பேரனை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. ஏன்னா அம்மா இருக்கும் போதே குழந்தை பெற்றுக்கிட்டா பெரிய பாக்கியம். ஏன்னா அம்மா குழந்தைய வளர்ப்பாங்க. மகனும் மருமகளும் வேலைக்கு போயிட்டு லேட்டா தான் வருவாங்க, பிள்ளைய பார்க்க முடியாது. இந்த அம்மா தான் குழந்தைய எப்பவும் பார்த்து, அதனால பேர மேல உயிரே வச்சு. மகனுக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்துருச்சு. மருமகளுக்கும் மகனுக்கும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை. அந்த சண்டை முத்தி போய் மருமகா சொன்னா, நான் டைவர்ஸ் வாங்க போறேன். இன்னைக்கு டைவர்ஸ் வாங்குறது ஆமா டைவர்ஸ் வாங்க போறேன் சொல்லிட்டான். போய் டைவர்ஸ் வாங்கிட்டான். டைவர்ஸ் வாங்கினது மட்டும் இல்ல, மகன் என் கூட தான் இருக்கணும், மகனையும் தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு மாசம் மாசம் காசு வாங்கிட்டான். மகன் கையெடுத்து கும்பிடுவான், ஏம்மா வேண்டாம்மா போகாதம்மா, உனக்கு பிடிக்கலையா அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, ஒரு மாசம் இரு, ஒரு வருஷம் கூட இருந்துக்கோ, ஆனா டைவர்ஸ் வாங்காத, இனி நான் உன் கூட வாழ. பிரிஞ்சாச்சு. இப்போ இந்த அம்மாவுக்கு மாமியாருக்கு பெரிய கவலை. ஏன்? பேரனை கொண்டு போயிட்டான். ஆமா, பிரிஞ்சு போன உடனே இவன் குடிகாரன் ஆயிட்டான், ஒரே குடிகாரன் ஆயிட்டான். அது வேற இந்த அம்மாவுக்கு சோகம். அப்ப கோபமெல்லாம் இப்ப யார் மேல இருக்கு? மருமகா மேல இருக்கு. அதனால நைட்ல தூக்கம் வர மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன்,
தூக்கம் வராது. மனசு எப்போ பொசு 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 பொசுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தலைவலி வரும், வயத்த வலி வரும், எல்லாம் வரும். ஆனா மன்னிக்கவும் முடியல, ஏத்துக்கிடவும் முடியல. அவ்வளவு வேதனை. ஏன்னா பேரனை பார்க்க முடியல. அப்ப இந்த அம்மா என்ன செய்வாங்க, பூசையில நம்ம நற்கருணை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் போடுவாங்க. குறுக்க கம்பை போட்டு மறிப்பாங்க. என்ன, ஒருவருக்கு ஒருவர் சமாதானம். நம்ம அதெல்லாம் தூக்கி விட்டு உள்ள வந்துடும், அது வேற கதை. சரிதானா? இப்ப இந்த அம்மா என்ன செய்வாங்க, விளக்கமா சமாதானம் சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற ஆள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் மனசுல வந்து கொண்டு வந்து சமாதானம் சொல்லுவாங்க. ஆனா யாரை கொண்டு வர மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க மனசுல ஒரு தோணுச்சு, என்ன தெரியுமா, ஊர்ல உள்ளவட்டெல்லாம் மனசுல சமாதானம் மருமகிட்ட சொன்ன என்ன, இந்த ஸ்டெப் தான் முக்கியமானது. நீ என்னைக்கு நினைக்கிறியோ அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் மன்னிக்க முடியாது. நான் என்ன தப்பா பண்ணேன், நான் என்னது பண்ண சொல்லுங்க, நான் என்ன தப்பா பண்ணேன், அப்புறம் அவத்து நான் எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். சரிதானா? சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா எப்போ நான் மன்னிக்கணும், நான் மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ, அந்த மாமியார் நினைச்சா நான் மருமகளை மன்னிக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், மன்னிக்காட்ட என்ன ஆகும், மாமியார் எங்க போவா. அப்ப மனசுல நினைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட மருமகளை பார்த்து மருமகளை நினைச்சிட்டு சமாதானம் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம், மனசுல அவ்வளவு மகிழ்ச்சி. உடனே வீட்டுக்கு போன உடனே அவளுக்கு ஒரு எண்ணம், என்னதுமா, இன்னைக்கு ஹோட்டலுக்கு மருமகளை சாப்பிட கூப்பிடுவோமே. உடனே போன் பண்ணிட்டான். போன் பண்ணி, மருமலை அத்த இன்னைக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாரியா. வந்துட்டா. மாமியார் மருமகளும் வீட்டிலே ஒன்னா சாப்பிட்டது இல்ல, ஆனா ஹோட்டல்ல ஒண்ணு சாப்பிட்டாங்க. பாருங்க, அந்த மாமியார் கடவுளால் உயர்த்தப்பட்டார். அன்னை மரியாளை எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போல ஆசிரார் அருளால் உயர்த்தினார். ஏனென்றால் நான் மன்னிப்பேன் என்று நினைத்தார், மன்னிக்க வேணும்னு ஆசைப்பட்டார். அதனால் மன்னிக்கிறதுக்கு கடவுள் உதவி செய்தார். வாழ்க 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 மரியே வாழ்க. ஏன்னா பைபிள்ல என்ன சொல்லுது, நீ மன்னிக்காட்ட, நிறைய நாள் கேள்விப்பட்டிருப்போம், நீ மன்னிக்காட்ட என்ன நடக்குமா. மத்தேயு மார்க்கு 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார். இரண்டாவது சொல்லுது, நீ மன்னிக்காவிட்டால் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீ மன்னிக்காவிட்டால் உன் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ மன்னிக்காவிட்டால் உன் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன பலி? பூச பலி. பூச கருத்தெல்லாம் கொடுக்கமா, வேஸ்ட். 150 ரூபாய் எழுதுனது வேஸ்டா போச்சு. சரிதானா? உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, உன் பலி ஏற்றுக்கொள்ளப்படாது, உன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கணும், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கணும்? அதனாலதான் நமக்கு எல்லா ஜெபங்களிலும், எல்லா பலியிலும், எல்லா தியாகத்திலும் அன்னை மரியாளுக்கு, இயேசுவுக்கு கல்வாரியில உயர்வு கொடுத்ததுன்னா நான் அவர்களை மன்னிக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஆமா, மாதாவும் இயேசுவும் இங்க இருக்காங்க, கல்வாரியில இருக்காங்க. கண்ணை மூடுங்க. யாரு உங்க மனசுல அப்பப்ப வந்து 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 உங்கள்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, யார நீங்க சாபம் போட்டுக்கிட்டு, யார மன்னிக்க முடியாம இருக்கிறீங்க? அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்களேன், என்னால மன்னிக்க முடியல ஆண்டவரே, நான் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு மன்னிக்கிறதுக்கு உதவுங்களேன். மாதா மன்னிக்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் மன்னிக்காட்ட நரகத்துக்கு போயிடுவேன், மன்னிக்காட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய மனசு எனக்கு தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீர் எங்களுக்காக பலியானீர், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே நான் யாரோடு பேசாமல் இருக்கிறேனோ, நான் யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறேனோ அவர்களை நான் இப்போது மன்னிக்கிறேன்.
இயேசுவே உம் முன்னிலையில் நான் மன்னிக்கிறேன். அம்மா மாதாவே உங்கள் முன்னிலையில் நான் மன்னிக்கிறேன். மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். எனக்கு இருந்த எல்லா தடைகளையும் எடுத்து போடும். வாழ்க வாழ்க. நிறைய சம்பவங்கள் மன்னிக்கிறதுக்கு சொல்லிட்டே போலாம். என்ன சொன்னாலும் இந்த பாயிண்ட் தான் நான் வந்து நிற்பேன். ஏன்னா பெல்ஜியம் நாட்டில் பெர்தா பெட்டிக்னு ஒரு புனிதர். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மாதாவுக்கு 2 பண்புகள் உண்டு. அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அமல உற்பவம், இன்னொன்று வியாகுலம். அமல உற்பவம்னா என்ன? கடவுள் மாதாவுக்கு கொடுத்தது அமல உற்பவம். கடவுளின் கொடை, கடவுளின் பரிசு மாதாவுக்கு கொடுத்தது. வியாகுலம் என்னது? மாதா கடவுளுக்கு கொடுத்தது. மாதா கடவுள் கொடுத்தது. அதனாலதான் அமலோற்ப மாதான்னு சொல்லாதீங்க, அமல உற்பவ வியாகுல மாதாவே. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்டு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. ஆண்டவர் கொடுப்பார். நீ ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிற? மாதா கொடுத்தாங்க. எல்லாரையும் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மன்னிக்கிற மனப்பான்மையை கொடுத்தாங்க. நான் எல்லா காயங்களையும் நான் விட்டுருந்தேன், எல்லா காயங்களும் சுகமாவிட்டு காயங்களை முழுசு கொடுத்தாங்க. வேதனைகளை கண்ணீரை கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க கொடுக்கிற பெரிய பெரிய கொடைகளை விட இன்றைக்கு கேட்கிறார், நீ மன்னித்து விடு, நீ மன்னித்து விடு. அன்னை மரியாளை போல மன்னி. இயேசுவே நீங்க மன்னிக்கிறதா தான் நானும் மன்னிக்கிறேன். இயேசு யாரையாவது மன்னிக்காம இருப்பாரா? எல்லாரையும் மன்னிப்பாரு. அப்ப நானும் மன்னிக்கிறேன். ஏன்னா எனக்காகவும் உனக்காகவும் இயேசு சிலுவையிலே பலியானார். ஆண்டவர் இந்த நாளில் மன்னிப்பின் வழியாக உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா தடைகளும் நிறைய சொல்லுவீங்க. நான் ஜெபம் பண்ணி பாக்குறேன், ஜெபம் கேட்கல. எவ்வளவோ நான் உபவாசம் இருக்கேன், கேட்கல. எத்தனையோ முறை தெரியாத்தர போறேன், கேட்கல. மனசுல கேட்டு பாரு, நீ மன்னிக்காம இருப்ப. அதுதான் பெரிய தடை. ஆண்டவர் இன்றைக்கு அந்த தடையை எடுத்து போடுவார். இப்ப நம்ம எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தர் தேவைகளுக்காக நம்ம செபிக்க போறோம். மாதாட்ட கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி. அதனால உங்க குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் அந்த குடும்ப உறவு தாங்க முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லைன்னா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீடு தான். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது. அப்பா அப்படிப்பட்ட குடும்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அன்பால் நிறைந்த குடும்பம், கோபம் எரிச்சல் பழி வாங்குற எண்ணம் எதுவும் இல்லாம இயேசுவே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மாதாம்மா திருக்குடும்பத்தின் தாயே எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அன்பினால் இரக்கத்தால் மன்னிப்பால் நிறைந்த குடும்பமா எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வாழ்க 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 மரியே. கையை கிளப்பிடுங்க. இப்ப நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். உங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா, அந்த பிள்ளை எங்க இருக்கோ என்ன செய்தோ தெரியல, படிக்கலாம், வேலை பார்க்கலாம், சொன்னோடி கேட்காம இருக்கலாம், வீணா போனவனா இருக்கலாம். ஆனா மாதாட்ட கொடுங்க. இயேசு வளர்த்தது போக உங்க பிள்ளைய மாதா வளர்ப்பாங்க. கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, வீணான பாதையில போய்கிட்டு இருக்கான். என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என் பிள்ளை இன்னும் படிப்புல பாஸ் பண்ணல, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகல. அம்மா மாதாவே, இயேசுவை வளர்த்தது போல என் பிள்ளையும் வளர்க்கணும். இப்போ இந்த நேரம் அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அந்த பிள்ளையை தொடுவாராக. இயேசுவின் வல்லமையான கரம் என் பிள்ளையை உம்முடைய பிள்ளையாக மாற்றுவதாக. வாழ்க வாழ்க.
நான் ஏன் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஒரே மனசோட அவ்வளவு பேர். இப்ப நம்முடைய குடும்பத்தினுடைய உழைப்பு, தொழில், சம்பாத்தியம் எல்லாத்துக்காக ஜெபிக்க போறோம். கைகளை உயர்த்திக்கோங்க. எல்லா கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், கானா ஊர்ல குடங்களை எல்லாம் ரசத்தால் நிரப்பிய ஆண்டவர் நம் குடும்பத்தை ஆசீர்வாதத்தால நிரப்பணும். எவ்வளவு உழைச்சாலும் ஒன்னும் மிச்சமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் உழைப்பை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், புது வீடு கட்டணும், எங்க குடும்பத்துக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். வறுமை, தரித்திரம், கடன் எங்கள் குடும்பத்தை விட்டு போகட்டும். கானா ஊரை போல இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிற ஆசீர்வாதம் எங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேணும். மாதாமா, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதிங்க. வாழ்க 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 மரியே. கடைசியா ஒண்ணு என்ன தெரியுமா? இப்போ ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடை இருந்துச்சு, பாறாங்கல் தூக்கி தூர போட்டாச்சு. எது? மன்னிக்காமை. இன்னொன்னு என்ன தெரியுமா ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையா இருக்கிறது? மாதாவுக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா? இங்க வந்திருக்கிற பல கேசுகள் சோசியக்காரன்ட்ட போறது, மந்திரவாதிகிட்ட போறது. சொல்றது மாதா பிள்ளை, ஆனா நீ யார் பிள்ளை? சாத்தானோட பிள்ளை. நீ சாத்தானோட பிள்ளை. சோசியக்காரன், மந்திரவாதி, கயரை வாங்கி கட்டிக்கிறது, குறி கேட்க போறது, உனக்கு யாராவது பிடிக்கலன்னா உன்னை ஏவி விடுறது. ஆனா யாரு நீ? மாதா. மாதா உன்னை கையில வைக்கணும்னு ஆசைப்படுதாங்க. ஆனா மாதா உன் தலையில மிதிக்கிற மாதிரி நீ கீழே விழுந்து கிடக்க. சோசியக்காரன்ட்ட, மந்திரவாதிகிட்ட போறவன் சாத்தானோட பிள்ளை. அதுக்கு பேரே சாத்தான் வழிபாடு. நீ சாத்தான்கிட்ட போனா, சோசியக்காரன்ட்ட போனா, மந்திரவாதிகிட்ட போனா நல்லா இருக்கும், ஆசீர்வாதம் வரும். ஆனா சாத்தான் யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து உன்னை சோழிய முடிச்சிருவான். யோவான் 10:10 சொல்லுகிறது, அழிப்பான், கொல்லுவான், திருடுவான். நானும் வாழ்வு தரும்படியாக வந்தேன். பைபிள் என்ன சொல்லுகிறது? நம்ம பார்த்து மூஞ்சிய சுழிப்ப, மூக்க பொத்துவான். அருவருப்பா இருக்கு தெரியுமா? கடவுளுக்கு யார் அருவருப்பானவர்கள் தெரியுமா? உன்னைய பார்த்தாலே ஆண்டவர் மூஞ்சிய சுழிச்சிருவார். யார் தெரியுமா? நம்ம இணைச்சட்ட நூல்ல 18வது அதிகாரம், லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 31வது வசனம். பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிகாரத்தை போக வேண்டாம். இந்த கையை காமிக்கிறது, காலை காமிக்கிறது, மூஞ்சிய காமிக்கிறது, குறிகாரத்தை போக வேண்டாம். அவர்களை தேடி தீட்டாக வேண்டாம். அப்படி செய்தால் குறி கேட்கிறவன், மாய வித்த போகிறவன், ஏவி விடுதவன். நீ ஒரு கடை வச்சிருக்க, உன் பக்கத்துல இன்னொருத்த கடையை வச்சுட்டாங்க, உடனே மந்திரம் செஞ்சு வச்சிடுறது. உனக்கு பிடிக்கல, உடனே மந்திரம் செஞ்சு வச்சிடுறது. நீ செஞ்ச மந்திரம் அவங்களை அழிக்குதோ இல்லையோ, முதல்ல ஒன்னையும் அழிக்கும். அதான் இணைச்சட்ட நூல் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தீ மிதிக்கிறவன், குறிபார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, ஏவி விடுகிறவன், மாயவித்தைக்காரன், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன் உங்களுடைய இருத்தலாகாது. அப்படி இருந்தால் அப்படி செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். அவர் தன் முன்னிலிருந்து அவனை தள்ளி விடுவார். அவரை தள்ளி விடுவார். நிறைய மாதா பிள்ளைன்னு சொல்றதெல்லாம் சாத்தான் பிள்ளையாத்தான் இருக்கு. தலைமுறை தலைமுறையா உனக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்துல நீ சோசியக்காரன்ட்ட சாத்தான்ட்ட போனா, நீ செத்த பிறகு சாத்தா இருக்கிற இடத்துக்கு தான் போவ. இந்த உலகத்துல ஆண்டவரோட மாதாவோட இருந்தா நீ செத்த பிறகு மாதாட்ட போவ. பாருங்க, இந்த உலகத்துல உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. சோசியம் பார்க்கறது, மந்திரவாதம் கேட்டா நாங்க மாதா, பரலோக மாதா பிள்ளை, பரலோக மாதா பிள்ளையா, பரலோக மாதா பிள்ளை சோசியக்காரன்ட்டையும் மந்திரவாதிட்டையும் போவாங்க.
இந்த காமநாயக்கப்பட்டி ஊர்லயே மாறி மாறி மந்திரம் செஞ்சு எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? மாதாவுக்கு தெரியாது நினைக்கிறியா? எச்சரிக்கையா இருந்துக்கோ. உன் தலைமுறை அழிஞ்சு போகும். உன் தலைமுறை அழிஞ்சு போகும். நீ எடுக்கிற எல்லா பக்தி முயற்சி, நீ எடுக்கிற எல்லா கும்பிடு சேவை, நீ ஜெபம் பண்றது எல்லாம் வேஸ்ட். ஏன்னா நீ சாத்தான் பிள்ளை. மாதா உன்னைய காலில் போட்டு மிதிப்பாங்க. சாத்தானின் தலையை நசுக்க வந்த மாதிரியா மாதா உன்னை கையோட மார்போட அணைக்க ஆசைப்படுதாங்க. நீ எதுக்கு ஜோசியக்கார மந்திரவாதிட்ட போகணும்? என்னது மாதாட்ட உனக்கு கிடைக்கல சொல்லு. மாதா வல்லமையானதா ஆசீர்வாதமானதா? ஜோசியக்காரனும் மந்திரவாதி ஆசீர்வாதமா? ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க எப்படி இருந்தாலும் மாதா ஆசீர்வதிக்கவே மாட்டாங்கப்பா. எப்படி இருந்தாலும் கிடையாது. வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கு நிறைய பேர். நான் யாரையும் மன்னிக்க மாட்டாங்கன்னா ஆசீர்வாதம் கிடையாது. நான் ஜோசியக்காரட்டை போய் மந்திரம் ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாள் வாழ்க்கையை வீணாக்குனது போதும், இனி வீணாக்க வேண்டாம். நான் ஜோசியக்காரன்ட்டையும் குறி கேட்கறன்னையும் மந்திரவாதிட்டையும் நான் இனிமே போக மாட்டேன். எனக்கு எல்லாமே ஆண்டவர் இயேசு மட்டும் தான். கைகளை உயர்த்துங்க. அப்படி இடுப்புல கட்டின கயிறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா, மந்திரவாதி கொடுத்த தாயத்து ஏதாவது இருந்துச்சுன்னா, உன் வீட்டுல இருந்துச்சுன்னா போய் அந்த பிசாசம் முதல்ல வெளியே தூக்கி போடணும். உன் வீட்டுல இருந்துச்சுன்னா மாதா அங்க இருக்க மாட்டாங்க, சாத்தான் தான் உன் வீட்டுல இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோ. எது எது உன் வீட்டுல உன் கையில உடம்புல இருக்கோ முதல்ல கட்டி தூக்கி எறி. நீ சாத்தான் பிள்ளையா இருக்காத மாதா பிள்ளையா மாறு. எல்லாம் கைகளை வருத்தி அம்மா மாதாவே, சத்தம் பத்தாது, அம்மா மாதாவே, நான் உமக்கே சொந்தம். என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் மந்திரவாதமும் சாத்தான் வழிபாடும் இனி ஒருபோதும் இல்லை. நான் சாத்தானுடைய பிள்ளை இல்லை. என்னை மன்னியும். நான் மரியாளின் பிள்ளை. என்னை மன்னியும். இயேசுவின் இரத்தத்தால் என்னை என் குடும்பத்தையும் கழுவும். ஆண்டவர் இயேசு உலக மீட்பர். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அம்மா மாதாவே, இயேசுவை வளர்த்தது போல என்னையும் உடைய அன்பு பிள்ளையாக வளர்த்தரலாம்.